ஜூன் 12ஆம் தேதியன்று டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை திறந்திட வேண்டும். கர்நாடகத்திடமிருந்து உரிய தண்ணீரை தமிழக அரசு பெற்றுத்தர வேண்டும். மேலும் மேகதாது அணை கட்டுமானத்தை வேடிக்கை பார்க்காமல் உடனடியாக தடுத்து நிறுத்திட வேண்டும். அதேபோன்று தமிழகம் வளம்பெற ராசிமணல் அணை கட்டுமான பணியை தமிழக அரசு துவங்கிட வேண்டும் என மத்திய மற்றும் மாநில அரசுகளை வலியுறுத்தி பூம்புகார் முதல் மேட்டூர் அணை நோக்கி தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் நீதி கேட்டு பேரணி நடத்தி வருகின்றனர். நேற்றைய தினம் பூம்புகாரில் தொடங்கிய இந்த பேரணி இன்று பிற்பகல் திருச்சி வந்தடைந்தது. திருச்சியில் விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவிரி பாலம் தொடங்கி சத்திரம் பேருந்து நிலையம் வரை 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கோரிக்கை முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். சிறப்பதை உறுதிப்படுத்து ஆண்டு உதாரணம் உறுதிப்படுத்து பெற்றுக்கொடு கர்நாடகாவில் தண்ணீரை பெற்றுக்கொடு காவிரி நீரினை பெற்றுக்கொடு தடுத்து நிறுத்து துணை போகாதே மோடி அரசு நாட்டில் அணைகட்ட துணை போகாதே மோடி அரசு துணை போகாதே தமிழக அரசு தமிழகத்தை அழிக்க துடிக்கும் கர்நாடகா மேகாதாட்டில் அணைகட்ட விவசாயிகள் விடமாட்டோம். அனுமதியோ மோடி அரசு
லோக்கல் தலைவர். மத்தியில் மோடி தலைமையிலான அரசு 3வது முறையாக பொறுப்பேற்றிருப்பதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆனால் பிரதமராக மோடி பதவியேற்பதற்கு மக்கள் அனுமதிக்கவில்லை. எனவேதான் தேசிய ஜனநாயக முன்னணி தலைமையில் மோடி பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களையும் கண்காணிக்க வேண்டிய, ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய பிரதமர் மோடி தன் தலைமையிலான அமைச்சரவையில் முரண்பாடுகளை உருவாக்குகிற வகையில் அடிப்படை நோக்கோடு புதிய அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக வந்திருக்கிற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. குறிப்பாக மத்திய அரசின் ஜல்சக்தி துறை இணை அமைச்சராக, தனி பொறுப்புமிக்க அமைச்சராக கர்நாடக மாநிலத்தை சார்ந்த சோமண்ணா நியமிக்கப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டிற்கும், கேரளாவிற்கும், கர்நாடகாவிற்கும், தெலுங்கானாவிற்கும், ஆந்திராவிற்கும், மகாராஷ்டிராவிற்கும், கோவாவிற்கும் இடைப்பட்டிருக்கிற நீதி ஆதார பிரச்சனைகளில் அனைத்து மாநிலங்களோடும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பது கர்நாடக அரசாங்கம். எனவே இந்த கர்நாடக அரசாங்கத்தின் சார்பில் நீர்ப்பாசனத்துறைக்கு அமைச்சர் பொறுப்பை மோடி கொடுத்ததன் மூலம் தென்னிந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சி எடுத்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உடனடியாக சோமண்ணா பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். வேறு மாநிலத்தை சார்ந்தவர் அதற்கு அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். காவிரியில் உரிய தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும். 98 டிஎம்சியை நிலுவை வைத்திருக்கிற கர்நாடகம் இன்றைக்கு கிடைக்கின்ற தண்ணீரெல்லாம் அணைகள் நிரப்பப்பட்டு ஏரிகளில் நிரப்புகிறது. பெற்றுத்தர வேண்டிய நமது காவிரி நடுவர் மன்றம் ஒதுங்கி கொண்டிருக்கிறது. அதனை காப்பாற்ற வேண்டிய, கேட்டு பெற வேண்டிய தமிழ்நாடு அரசு இதுவரையிலும் முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார். எனவே விவசாயிகள் போராட்டத்திற்கு மதிப்பளிக்க தவறியதால் தான் பிரதமர் மோடி இன்றைக்கு விவசாயிகளுடைய எதிர்ப்பால் தன்னாட்சி அதிகாரத்தோடு ஆட்சி நடத்த முடியாத நிலைக்கு தோல்வியை தழுவியிருக்கிறார். நான் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களை கேட்கிறேன். பிரதமர் மோடிக்கு அண்ணன் போல செயல்படுகிற நீங்கள் 2026 தேர்தலுக்குள்ளாக விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். தமிழக நீராதார உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழக விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். போராடுகிற விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். மாறாக குண்டர் சட்டம் போட்டு கைது செய்வீர்களே ஆனால் உங்களுக்கும் மோடிக்கு ஏற்பட்ட நிலை ஏற்படும் என்பதை எச்சரிக்கிற வகையிலே இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணைக்கான ஒரு நிபுணர் குழு கூடி ஜூன் 12 தண்ணி திறக்க வாய்ப்பு இல்லை, ஆகஸ்ட் தான் தண்ணி திறக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க ஜூன் 12 தண்ணி திறக்கணும்னு சொல்றீங்க, எது சரியானது? யாரு நிபுணர் குழு? தஞ்சாவூர்ல வந்து ஒரு நிபுணர் குழு. வேளாண் துறை அமைச்சரே மேட்டூர் அணையை பத்தி திறக்கிறது காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய நடவடிக்கை. காற்று நீர் யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. காவிரி ஆறு அணைகள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு சொந்தம். நதியில் வரக்கூடிய தண்ணீரும் அணையில் இருக்கக்கூடிய தண்ணீரும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற போது கர்நாடகாவில் அணைகள் நிரம்பி இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே தென்மேற்கு பருவமழை துவங்கி இருக்கிற போது சிலர் வேளாண் வல்லுநர்கள் என்கிற பெயரில் தவறான அறிக்கையை விளம்பரம் தேடுவதற்காக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கையை பின்பற்றியா இன்றைக்கு வேளாண் துறை அமைச்சர் வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. இயற்கையை நம்பி விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பருவமாறி மழை பெய்கிற பொழுது அணைகளை நிரப்ப வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. கர்நாடகாவிற்கும் ஆட்சியாளர்களை காப்பாற்றுவதற்கும் வேளாண் விஞ்ஞானிகள் என்கிற பெயரில் போடுகிற தீர்மானங்கள் விவசாயிகளுக்கு எதிரானது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தொடர்ச்சியாக விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இது இல்லாமல் நதிநீர் இணைப்பு சாத்தியமானது நீங்கள் அந்த மாதிரி எதுவும்? நதிநீர் இணைப்பு திட்டம் குறித்தே ஒரு சங்கத்தையே ஐயா கண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களை பொறுத்தவரையில் வந்து கொண்டிருக்கிற நதிகள் பிரச்சனையை தீர்க்க மறுக்கிற போது நதிநீர் இணைப்பு என்கிற பெயரால் வந்து கொண்டிருக்கிற நதி தண்ணீர் தடுக்கப்படக்கூடாது, உரிமைகள் பாதிக்கக்கூடாது. எனவே நதிகள் இணைப்பு என்பது வேறு நீண்டகால கொள்கை. நதிநீர் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிற தண்ணீரை என்பது உடனடி பிரச்சனை. எனவே உடனடி பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும். நதிகள் இணைப்பதற்கு இது அடிப்படையாக அமையும். வந்து கொண்டிருக்கிற நதிகளை அடைக்கிற போது நதிநீர் இணைப்பு என்கிற வேறு ஆட்சியாளர்கள் 10-20 பிரதமராக கிட்டத்தட்ட இவர் இருந்தபோது, நமது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தபோது நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கான குழுவே போட்டார். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக அது செயல்படவே இல்லை. ஆகவே அதனை காரணம் காட்டி இதனை நிறுத்தக்கூடாது.
இதனை காரணம் காட்டி அதனை நிறுத்தக்கூடாது. ரெண்டும் வெவ்வேறு வழிகள் கொண்டது, கொள்கை கொண்டது. ஏதாவது கேள்வி கேட்குறீங்க சார்? கேளுங்க, நான் சொல்கிறேன். என்ன சொல்லுங்க கேள்வி. தண்ணி திறக்கிறது சாத்தியம் இல்லைங்கிறது வந்து ஏரி குளங்கள் தூர்வார கூட இல்லை, அதே வந்து ஏற்றுக்கலாமா? ஏன்னா முன்கூட்டியே வந்து சார், கர்நாடகாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பேஞ்ச நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஒன்றும் வறட்சியெல்லாம் இல்லை. அங்கே வர்ற ஆற்றுல வர தண்ணியெல்லாம் மோட்டரை வச்சு பம்ப் பண்ணி ஏரி குளத்துக்கு கொண்டு போகிறாங்க. அவங்க வந்து 5,90,000 ஏக்கர் சாகுபடி பண்ணாங்க எக்ரிமெண்ட்டு 1924 படி. இன்றைக்கி 35 லட்சம் ஏக்கர் 3 போகம் சாகுபடி பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணீரை உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி திறந்து விட சொல்ல வேண்டியது மத்திய சர்க்காருடைய கடமை. உச்சநீதிமன்றம் சொல்லிச்சுல, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேவுக்கு 2.5 டிஎம்சி 12 டிஎம்சி வருஷத்துக்கு 177 டிஎம்சி சொல்லிச்சா இல்லையா? அதை ஏன் திறந்து விட மாட்டேங்கிறாங்க? அதை ஏன் மத்திய சர்க்கார் கேட்க மாட்டேங்குது? திறந்து விடலை அவங்க. சரி, மாநில சர்க்கார் தான், முதலமைச்சர் இருக்கார்ல, உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடலாமில்ல, எனக்கு தண்ணி திறந்து உள்ள தண்ணி இருந்து 1 லட்சம் கோடி நஷ்டம் கொடுன்னு கேட்கலாமா இல்லையா? அதை வாங்கி விவசாயிக்கு ஏக்கருக்கு 40,000 கொடுக்கலாமா இல்லையா? ஏன் தரமாட்டேங்கிறாரு? ஏன் போட மாட்டேங்கிறாரு? உச்சநீதிமன்ற உத்தரவை யாரும் மதிப்பதற்கு தயாராக இல்லை. இனிமேல் உச்சநீதிமன்றம் இருக்குமா இருக்காதாங்க சந்தேகம். இப்போ மோடி வந்து விவசாயிக்கு எதிர்ப்பாக போகிறான்னதால தான் உத்தரப்பிரதேசத்தில் தோத்தாரு. அடுத்த எலெக்ஷனில் நாங்கள்லாம் வாரணாசி போயிருந்தோம்னா அது பெரிய கதையே மாறி இருக்கோம். இன்னும் விவசாயிகளுக்கு நேற்று அறிக்கை விடுறாரு. முதல் கையெழுத்து விவசாயி கையெழுத்து. என்ன கையெழுத்து? 500 ரூபாயா மாதத்துக்கு? 40,000 50,000 பென்ஷன் வாங்குற ஒரு வீட்டில் 4 பேர் 5 பேர் வாங்குறாங்க அரசு ஊழியர்லாம். ஆனால் ஒரு வீட்டில் 500 ரூபா கொடுத்தா ஒரு ஆளுக்கு தான். அது குத்தகை சாகுபடி பண்ணுறது கிடையாது, நிலம் வச்சுருக்கணும். இதெல்லாம் என்ன? இதுக்கு கொடுக்கறது முதல் கையெழுத்தான். விவசாயியை ஏமாற்றுவதற்காக போட்ட கையெழுத்து அது. ஆனால் விவசாயி ஏமாந்துட மாட்டான். விவசாயி இப்போ தெளிவாகிட்டான். பெரிய போராட்டம் பார்லிமெண்ட் முன்னாடி நடத்த போகிறோம். நாங்கள் எல்லாம் போய் கண்டிப்பாக எங்களுக்குரிய லாபகரமான விலை கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு 14 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணாங்க. அது மாதிரி விவசாயிக்கு 1 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணணும். விவசாயி 60 வயது விவசாயிக்கு 5,000 ரூபா பென்ஷன் கொடுக்கணும். அந்த அணையை கோதாவரியும் காவிரியும் இணைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் PR பாண்டியன் ஐயா எல்லாரும் சேர்ந்து, எல்லா விவசாயிகளும் சேர்ந்து மற்ற விவசாய சங்கங்களை அழைத்து போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.